Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 10 The Doomstroyer. பண்ண அவெஞ்சர்ஸ்ல நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் லாட்வேரியன்ங்கிற ஏரியாவுக்கு போறாங்க. ஆக்சுவலா அது டூமோட ஏரியா. ஞாபகம் இருக்கா? அந்த மூதேவிய பாம்போட சேர்த்து நோவேர்ங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டாங்களே. அதுக்கப்புறம் ஏன் அங்க போறாங்கன்னா ஹைட்ரா பயிலுக அந்த டூம் கோட்டையில இருக்க ஆயுதக்கிறங்க அவனு ஆட்டைய போட ட்ரை பண்றானுங்க. ஆக்சுவலா ஷீல்ட் அதை செக்யூர் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த ஏரியால இருந்து ஆஸ்கார்டியனோட சிக்னல் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா அது நம்ம தாரோட டிபார்ட்மெண்ட். ஆனா அவனுக்கே என்ன ஏதுன்னு தெரியல. சோ அப்படி என்ன ஏதுன்னு பார்க்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க ஜெட்டை அட்டாக் பண்ணுவாங்க. யாரா என்னன்னு பார்த்தா ஹைட்ராவும் எய்மும் சேர்ந்து அட்டாக் பண்றானுங்க. அல்குக்கு ஒரே சந்தோஷம், ஆக அடிக்க ஆள் கிடைச்சிட்டாங்க யான்னு. அப்புறம் என்ன, அவன் பரையேந்து போய் அவன் வேலைய ஆரம்பிச்சிருவான். ஆனா என்ன, இவனை பார்த்தோன்னே எல்லாம் பயந்து விடுவாங்க. அவனை பார்த்து ஏன் பயந்து விடுறாங்கன்னு செம ஆச்சரியம். இங்க அவன் ஜெட் அட்டாக் பண்ணானுங்கல்ல, எப்படியோ அடிச்சு புடிச்சு கீழே வந்து உடஞ்சு பிளாஸ்ட் ஆகாம நம்ம தார் பையன் தான் வந்து சேஃப்டியா லேண்ட் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். ஒண்ணு இல்ல, எல்லாரும் பயந்து ஓடானுங்கல்ல, அது டெஸ்ட்ராயரை பார்த்து. ஆக்சுவலா இது ஆஸ்கார்டியனை சேர்ந்தது தானே. வந்த உடனே நம்ம அல்க ஒத்தையாடியில காலி பண்ணிரும். இதுதான் ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. கட்சியில பார்த்தா அதுல டூம் பைய பேசுவான். அப்படின்னா அந்த டெஸ்ட்ராயர் டூமோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஆக்சுவலா லாட்வேரியன் அவனோட ஏரியா தானே. சோ அவன் கோட்டையில ஆட்டைய போட வந்தவனு எல்லாத்தையுமே அடிச்சு வாட்டிட்டு இருப்பான். உடனே நம்மால தார களத்துல இறங்கி அட்டாக் பண்ண சொல்லி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பான். ஆனா தார் பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஹாம்டால் கிட்ட டோரை ஓபன் பண்ண சொல்லி அங்க இருந்து எஸ்கேப். எல்லாம் பீதி ஆயிருவாங்க. பின்ன ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டான். அயன்மேன் எர்த் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டான். தார் எங்கேயுமே இல்ல. அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் கேட்டுதான் ஆஸ்கார்ட் போயிருப்பான். நம்மளே சமாளிப்போம். ஹைட்ராவோட ஆளுங்க எல்லாத்தையுமே ஓட ஓட விட்டு அடிச்சுட்டு இருப்பான். உடனே நம்ம ஆளுங்க தார் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு ஆளாளுக்கு அவங்க ஸ்டைல பாஞ்சி பாஞ்சி அடிப்பாங்க. ஆனா அதுதான் டெஸ்ட்ராயர் ஆச்சு. எல்லா பக்கத்துலயும் எப்படியோ வளைச்சு வளைச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஆஸ்கார்ட்லயே இதான சக்தி வாய்ந்த ஆயுதம். என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சீனா போட்டுட்டு இருப்பான் அல்கு. எனக்கு அப்புறம் தான்டா இங்க எல்லாருமே பாஞ்சு அடிக்க வருவான். ஒத்தே அடியில பைப்புல கண்டமேனிக்கு தெரிச்சிருவான். இந்த லூசு பையில பாம்போட போர்ட்டலுக்குள்ள தள்ளி விட்டானே. இந்த மூதேவி போனவன் சாவான்னு பார்த்தா பல உலகத்துக்கு போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு வந்துட்டான். இனி யார் என்ன பண்ணாலும் அவனை தடுக்கவே முடியாதான். ஈவன் ஓடினோட கடவுளே ஓடினோட அப்பனே வந்தாலும் வெத்து வேஸ்ட். அந்நேரம் என்னால முடியும்னு அல்கு பை என்னத்தையும் தூக்கிட்டு வீசுவான். அது அந்த பக்கத்துல இருக்க நகரத்துல போய் விழும். ஆக்சுவலா இது டூம் பைலோட நாடு. என்னைக்குமே அவனோட நாட்டுல இருக்கவங்கள குடும்பப்படுத்தவே மாட்டான். ஆனா இப்ப எல்லாமே மீறி போகுது இல்ல. இப்ப அல்கையே அவன் கண்ணா பின்னான்னு வெளுத்து வாங்குறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் சேர்ந்து அவனை டைவர்ட் பண்ணிட்டு அலேகா அவனோட கோட்டைக்குள்ளேயே ஓடிடுவாங்க. அப்படி உள்ள வந்து கதவு முன்னா மட்டும் அவன் விட்டுருவானே. அவன் செக்யூரிட்டி காண்டி வச்சிருக்க ஸ்டேசிஸ் ஃபீல்டு, அடமாண்டியம் பிளேட், லேசர் கன்னு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு எதிராவே திருப்பி விட்டுருவானுங்க. காண்டாவுமா இல்லையா? அவன் கோட்டைக்குள்ள போய் அவனோட செக்யூரிட்டி அவனுக்கு எதிராவே திருப்பி விட்டா சோ கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு கண்டடலாம் வச்சுட்டு இருப்பான். இவங்க யாருக்குமே இந்த பிளான் சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்காண்டி வெளியில போய் அவன் கூட சண்டை போட முடியுமா? யூஸ் இல்ல, வேஸ்ட் தானே. அப்பதான் அந்த தார்பைய ஸ்டைலா வந்து என்ட்ரி கொடுப்பான். எருமை எங்கடா போய் தொலைஞ்சான்னு கேட்டா லூசு பைய இவனை தடுக்கிறதுக்காண்டி லோக்கிய போய் கூட்டு வந்திருக்கான். அவனே ஒரு டேமேஜான டேஞ்சரஸ் பீஸ். பட் இப்போதைக்கு அவங்களுக்கு வேற வழி இல்ல. சோ லோக்கிய பத்தி எல்லாம் மாத்தி குறைய சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மூதேவி கதை வச்சுட்டு உள்ள வந்துருவான். வந்தவன் சும்மாவா இருப்பான்? அவனோட பவரை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவானா? லோக்கி என்ன பண்ணுவான்? சிம்பிளா அவன் அட்டாக் பண்றத அவன் மந்திரக்குள்ள வச்சு தடுத்து மேல இருக்க ட்ராப் எடுத்து விட்டுருவான். அது மேல விழுந்து மூதேவி அண்டர் கிரவுண்ட்ல போய் நல்லா மாட்டிக்கும். இந்த லோக்கி பயிலுக்கு வாய் மட்டும் அடங்கவே அடங்காது. வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி பேசினவனே அல்கு வந்து அடிக்க வருவானே. அவங்கிட்ட போய் மறைஞ்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா அந்த டூம தடுக்கல. கண்டிப்பா அவன் இருக்கிற 9 கிரகத்தையுமே அழிச்சு விடுவான். அப்போ திடீர்னு அந்த டெஸ்ட்ராயர் மேல விழுந்த கல்லு உடைய ஆரம்பிச்சிடும். சோ அவன் மேல வர போறான். அப்பதான் லோக்கி இன்னொரு மேட்டர் சொல்லுவான். அந்த டூம் வில்ல பைய டெஸ்ட்ராயருக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணல, வேற எங்கேயோ இருந்து கண்ட்ரோல் பண்றானாமா. அப்படின்னா அந்த மூதேவி இப்ப எங்க வேணாலும் இருக்கலாம்ல. பட் லோக்கியால அவன் எனர்ஜி சிக்னலை வச்சு அவன் எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதும்பா. இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அவன் இருக்க இடத்துக்கு லோக்கிய நம்பி போக முடியாது. ஏன்னா கண்டிப்பா இவன் எங்கேயாச்சும் கோர்த்து விட்டுருவான். சோ தாரு தான் என்ன நம்பி வாங்கப்பான். சரின்ட்டு அவனும் டூம் இருக்க இடத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணுவானா. இங்க அதே நேரத்துல டெஸ்ட்ராயர் மேல வந்துரும். சோ அயன்மேன் 2 டீமா பிரிச்சு விடுவான். தார், கேப்டன், ஃபால்கன், லோக்கி இவங்க எல்லாரும் டூம தேடி போவாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இங்க இருந்து டெஸ்ட்ராயரை தடுப்பாங்க. போறப்பவே அயன்மேன் சொல்லிதான் அனுப்புவான், லோக்கி கிட்ட பத்திரமா இருன்னு. அப்படி இவங்க போர்ட்டல் வழியா அடுத்த பக்கம் வந்து பார்த்தா அது ஹெல்ஹைம்னு ஒரு இடம். எங்கேயா அந்த பனிப்பாயா இருக்கான்னு செம டவுட். இப்ப என்னன்னா இது ஆஸ்கார்டுக்கு கீழே தான் இருக்குது. ட்ரால்ஸோட உலகமாமா. அவன் சொல்லி வாயமுல்ல தோர் இங்க வந்திருக்கான்னு சொல்லி குள்ளையா ஏகப்பட்ட வேறு சும்மா 4 பக்கமும் நன்னாரி
பயிலுக மாதிரி ரவுண்ட் கட்டுவானுங்க. அப்போ திடீர்னு பார்த்தா லோக்கிய காணோம். அட பாவி, கோர்த்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டானா? இங்க இந்த டெஸ்டாயர் பையில ஹாக்கை போட்டு அடிச்சு பாப்பான், அல்க் போட்டு அடிச்சு பாப்பான், அயன்மேன் டூமோட ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணி பாப்பான். ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இங்க இவங்களை தேடி ட்ரோல்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்தாங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க ஸ்டைல வழக்கம் போல வெளுத்து வாங்கிடுவாங்க. என்னமா சூப்பர் அடிக்கிறாங்க ஐயா. சோ இப்படி மாத்தி மாத்தி போட்டிய போட்டு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவாங்க. என்ன ஃபால்கன் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இங்க டூம் எங்கேயுமே இல்ல. அப்ப லோக்கி பயந்து ஓடிட்டானான்னு பார்த்தா நேவர். அவன் ஒரு பிளாக் ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய் டோர் ஒன்ன கண்டுபிடிச்சிருப்பான். வச்சுக்கின்னு போய் பார்த்தா அதுதான் வால்ட் ஆஃப் கிருடூர், ட்ரோல்ஸோட சிம்மாசனம். அந்த மூதேவி இங்க இருந்து தான் பூமியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கே பேசுறது எதுவும் இப்ப கேட்காதாமா. அது தெரியாம தாரு வண்டி வண்டியா டைலாக் பேசுவான். ஏப்ப மட்டும் அவனை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு ஏன் அப்படியாச்சும் அவனை பொழந்துட்டோம்னா கண்டிப்பா பூமியில எல்லாத்தையும் காப்பாத்திரலாம் சரின்ட்டு கிளப்பிட்டு போனா திடீர்னு அங்க அந்த பெரிய சைஸ் பாம்பு வந்து நிக்கும். அதான் அந்த மிட்கார்ட் சர்பென்ட். அது டூமுக்கு காவலா இருக்குது. போன டைம் இந்த டூம் மூதேவி இதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு கண்டபடி அடிவாங்கனா, ஆனா இப்ப எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டான் போல. சோ அவனுக்கே செக்யூரிட்டியா வந்து நிக்குது. இது வந்தாலே கண்டிப்பா தார் சாக போறான் தான் அர்த்தம். கேப்டன் செம காண்டாயி லோக்கி எழுத்து போட்டு கத்துவான். ஏன்னா லோக்கி பிளான் பண்ணி தான் இங்க கூட்டு வந்திருக்கான். தார் பையன் செத்துட்டானா இவன் ஆஸ்கார்டுக்கு கிங் ஆயிருவான்ல. இப்ப தாருக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இது கூட சண்டை போட்டே ஆகணும். சோ அவன் அங்க வளைச்சி அடிச்சிட்டு இருப்பானா, இங்க நம்மளுங்க எவ்வளவு நேரம் தான் கோட்டைக்குள்ளேயே மறைஞ்சிருப்பாங்க. அவனும் கண்ணா பின்னாடி எல்லா அட்டாக்ஸையுமே ஊதி தள்ளிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப என்னன்னா அந்த டூம் பையன் இவங்களை அட்டாக் பண்றேன்னு அவன் நாட்டு மக்களையே அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்படி எல்லாம் டூம் அவன் நாட்டு மக்களுக்கு பண்ணவே மாட்டான். சோ அவனுக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அயன்மேன் என்ன பண்ணுவான், எல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சு இன்னும் அவனை டென்ஷன் பண்ணுங்க. அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் இங்க அங்க இங்கன்னு மாத்தி மாத்தி அடிப்பாங்க. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. பயப்புள்ள அவன் கோட்டையவே அடிச்சு தர்ற மட்டமாக்கி பெரிய தப்பு பண்ணிட்டான். இந்த பஞ்சாயத்து ஏன் வந்துச்சு? அந்த மூதேவி டெஸ்டாயர் கூட சேர்ந்ததுனால. பின்ன அது கூட சேர்ந்தா டெஸ்டாய் தானே பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். அதனால என்ன பண்ணிடுவான், டெஸ்டாயரை விட்டுருவான். சோ அது மொத்தமா டவுன் ஆயிருத்து. அப்படி இவன் நினைவுக்கு வந்து இங்க அவெஞ்சர்ஸ பார்த்த உடனே செம காண்டாயிருவான். லோக்கிக்கே ஆச்சரியம், எப்படி இவன் டெஸ்டாயரை விட்டான்னு. நம்ம டோனிய பத்தி தெரியாதா? ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச போட்டு என்னவாவது ஒரு பிளான இழுத்து விட்டுருவான். இப்ப அவங்க சைடு பஞ்சாயத்து ஓவரா இவங்க என்ன பண்ணணும், அந்த பாம்பை போட்டு பொளக்கணும். தாரு, கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன் 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. லோக்கி என்ன சொல்லுவானா, திருப்பி அந்த டூம் பையன் மட்டும் கனெக்ட் ஆயிட்டா பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லி உடனே அந்த டூமை தடுக்க போவான். பாம்பு விடாது, பாம்பை நம்ம தார் விட மாட்டான். சோ இப்படி இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த லோக்கி என்ன பண்ணுவான், பாம்போட கழுத்துல இருக்க கிறிஸ்டலை குத்தி உடைச்சு விட்டுருவானா. அதே நேரத்துல இங்க கேப்டன் அமெரிக்கா டூமோட சண்டை போட்டு அவன் தலையில இருக்க கிரீடத்தை கீழே தள்ளி விட்டுருவான். ஆக்சுவலா அதுவும் அதே கிறிஸ்டல் தான் கீழே இருக்க வல்கனோல போய் விழுந்துரும். சோ இப்ப பேலன்ஸ் இருக்கிறது பாம்பு மட்டும் தானே. தாரும் லோக்கியும் போட்டு பொலன்னு பொலந்து அது சோழிய முடிச்சிருவானுங்க. சரி பஞ்சாயத்தெல்லாம் ஓவர்னு பார்த்தா இவங்க இருக்கிறதுக்கு அந்த பக்கம் அந்த ட்ரோல்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியா நின்னுட்டு இருப்பானுங்க. சோ லோக்கி என்ன பண்ணுவான், போர்ட்டலை ஓபன் பண்ணி விட்டு டூம், கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவான். தோர் லோக்கியும் கூப்பிடுவான். அந்த லூசு பைய தார்கிட்ட என்னப்பா இப்படி ஏமாறியேவா, ஏதோ ஸ்கெட்ச் போட்டுட்டான். இங்க டூம் பையன் வந்து அவன் நாடும் கோட்டையும் நாரி போய் இருக்கிறத பார்த்துட்டு நெப டென்ஷன் ஆகி ஃபீல் பண்ணுவான். அயன்மேன் நாங்க வேணா ஹெல்ப் பண்றோமா, ஒழுங்கா என் ஏரியாண்டா விட்டு ஓடி இருங்க, இல்ல செருப்ப கழட்டி அடிச்சு சீவகட்டையை வச்சு பள்ளி விலக்கி விட்டுருவேன்னு பத்தி விட்டு போயிருவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ் மாதிரி கேவலமான ஆளுங்க உதவி தேவையே இல்லையாமா. அவனோட கோட்டையை அவனே கட்டிக்குவான்பா. இங்க தாரு லோக்கிய வாடான்னு எவ்வளவு கூட்டு பாப்பா, ஆனா வரவே மாட்டான். ஏன்னா இப்ப இந்த லூசு பைய ஹெல்ஹைமோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டான்ல, அப்படி அவன் உட்கார்ந்துட்டாலே டெஸ்டாயரை அவன் கண்ட்ரோல் பண்ணலாம். முடிஞ்சா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் ஆயிக்கிங்கம்மா. தோருக்கு என்ன பண்ணுனே தெரியல. இங்க டெஸ்டாயர் மேல லோக்கியோட சிம்பல் வருமா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு லோக்கி பைய இதை கண்ட்ரோல் பண்ண போறான்னு. சோ அயன்மேன் என்ன பண்ணுவான், அவன் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹல்க் பையகிட்ட அந்த டெஸ்டாயர் அவனால முடிஞ்ச தூரம், அதாவது நிலா வரைக்கும் வீசினா போதும்பா. அதுதான் ஹல்க்கு ஜிம்பிள் வேலையாச்சே. அசால்ட்டா தூக்கி கொண்டு போய் மலையில ஏறி ஒரு வீசுவான். கூடவே டோனியோ அவனோட ஆர்க் ரியாக்டர் வச்சு ஒரு அடி, அது ஸ்பேஸுக்கு வேகமா போயிரும். அப்புறம் டோனிக்கு பவர் போய் ஹல்க் போய் பிடிச்சு அடிச்சு புரண்டு கீழே வந்து விழுவானுங்க. இது நேரா ஸ்பேஸுக்கு போனவன கரெக்டா லோக்கி கண்ட்ரோல் எடுப்பான். என்னங்கடா பூமியக்கானு வட்டமா கரிஞ்ச தோசை ஒண்ணு இருக்குது, ஓ நிலவா, ஐயோ தாரே உன் கூட்டமே ரொம்ப போரேன்னு கத்திட்டு இருப்பான். தார் இங்க டென்ஷன் ஆகி அந்த சிம்மாசனத்தை சுக்கா உடைச்சிருவான். லோக்கி பைய உசாராமா கத்திமணியில தார புடிச்சிட்டான். டேய் காமெடி பீஸ், நான் எஸ்கேப் ஆயிருவேன், நீ எப்படி ட்ரால்ஸ் கிட்ட தப்பிச்சு போவனியாப்பா. மேல கீழே நீ எல்லா இடத்துலயும் அவனுங்களாதான் நிப்பானுங்க. லோக்கிய தார அவனுகிட்ட கோர்த்து விட்டுட்டு நம்மாலே அலேக பரியேந்து எஸ்கேப் ஆறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.